சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 21/12/2024 இன்றைக்கி மார்கழி மாதம் 6வது நாள். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பூஜை செஞ்சது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நம்ம எவ்வளோ பூஜை செய்கிறோமோ அதை விட தானம் தர்மம் செய்கிறது ரொம்பவே சிறந்தது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பக்கத்தில் வேலையாட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் கட்டட வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தராமல் நீங்கள் கீழே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க நான் வெளியில் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். அந்த அம்மா இந்த மாதிரி தண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. அது 3 வீடு தள்ளி தான் அவங்க அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. சரி, ஏம்மா இங்கே தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கேட்டேன். அக்கா, அவங்க வீட்டில் தண்ணி கேட்டதுக்கு எங்கள் தண்ணி இல்லை, போய் கீழே யார்ட்டையாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க, தண்ணி அப்படிங்கிறது நம்ம ஒருத்தருடைய தாகத்தை தீர்க்கிறது. அதே போல் சாப்பாடு யார் கேட்டாலும் உங்களுக்கே இல்லை அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு மற்றவங்களுடைய பசி ஆற்றணும் அப்படின்னா நமக்கு அதுவே ஒரு புண்ணியம். நம்ம எவ்வளோ பூஜை செஞ்சாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி தண்ணியோ இல்லை உணவோ இந்த மாதிரி தானம் செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். இந்த மாதிரி யாராவது தண்ணியோ இல்லை சாப்பாடோ கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இவங்கக்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை கொடுத்து அனுப்புங்க. அது அவங்க நம்மளை நீங்கள் இது கொடுத்தீங்களே பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு நிறைவாக நல்லா இருங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டமும் விலகி நல்லது நடக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க வீட்டை வேலை செய்கிறாங்க, இருந்தாலும் அவங்க இந்த வேலையாட்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு நீங்கள் போய் யார்ட்டையாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்கும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. வேலை செய்கிறாங்க கரெக்டு தான். அவங்க அவங்களுடைய தேவைக்காக தான் வேலைக்கு வராங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த தண்ணி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்கள். அதுவும் நல்லா இருக்கப்பட்டவங்க தான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கொடுக்குற அப்படிங்கிற மனசே வராது. பணத்துக்காக தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அதுவும் அவங்க இல்லை அப்படிங்கிற குறைய தீர்க்கறதுக்காக தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்க திருடவோ தப்பு செய்யவோ செய்யலை. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குற உணவோ இல்லை தண்ணியோ கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் உலகத்தில். இருந்தாலும் அவங்கள ரொம்ப வசதியை படைத்தவங்களாக தான் இருக்காங்க. நானும் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இது எவ்வளவோ பணம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு உணவோ ஒரு இதுவோ தானம் தர்மம் செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இல்லை அப்படின்னு வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன்னு யாரும் தவறாக நினைக்காதீங்க. நானும் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்குறேன். இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு மனசே வராது. நம்ம தானத்திலே சிறந்த தானம் உணவு தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம எதை நம்மளால் ஒருத்தருக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் உணவு வசிக்குது அப்படின்னு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுக்க நம்மளால் முடியும். அந்தளவுக்கு நம்ம ரொம்பவும் கீழ்த்தரமாலாம் யாருமே இருக்கிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.